சொல்லுவாங்க, பெரியார் தந்த சமூக நீதி, பெரியார் தந்த சுயமரியாதை, பெரியார் தந்த மாநில சுயாட்சி, அண்ணா தந்த மாநில சுயாட்சி, இப்படிலாம் வேணுங்க அப்படின்னு சொல்லி. நான் கூட ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் ஒன்று பேசிட்டேன். என்ன பேசிட்டேன்? பெரியார் அவர்கள் பெண் விடுதலைக்கு எந்த விதமான வேலையும் செய்யலை. முதல் பொண்டாட்டி நாகம்மைய இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு தாசி பெண்ணுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட சொல்லிட்டாரு, அறிமுகப்படுத்திட்டாரு. ரெண்டாவது மனைவி மணியம்மைய தன்னை விட 50 வயது கம்மியான ஒரு மணியம்மைய கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னேன். உடனே திமுக காரங்க வந்தாங்க. என்ன சொன்னாங்க? ஏங்க, அவர் சொத்துக்காக தாங்க கல்யாணம் பண்ணாரு, தன்னுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பெரியார் மணியம்மையை கல்யாணம் பண்ணாரே தவிர அவருக்கு அந்த மாதிரியான ஆசைகள்லாம் இல்லை, அவருக்கு அப்பயே 72 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் சந்தேகம் வந்தது. சரி, இப்போ நானே சொல்லலை அப்படி, ஆனால் சொத்துன்னு சொல்கிறீங்களே, சொத்துக்காக 72 வயசில் ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவானா அப்படின்னா அப்போ அவன் சொத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நான் தேடினேன். தேடி பார்க்கும்போது ஒரு நல்ல செய்தி வந்துச்சு. அதை இந்த அருமையான அரியலூர் மண்ணில் தான் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. திராவிடர் கழகம், அது கழகம் இல்லை, அது ஒரு அரசியல் இயக்கம் இல்லை, அது அறக்கட்டளையே மாத்திட்டான். ஏன் சொல்லுங்க? இப்ப திமுகவுக்கு தேர்தல் நிதியாக, கட்சி நிதியாக 700 கோடி வருது. இந்த இந்தியாவிலேயே ரொம்ப பணக்கார மாநில கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அது திமுக தான். தேசிய கட்சி தான் பாஜக, மாநில கட்சி பணக்கார மாநில கட்சினால திமுக தான். ஆனா அந்த திமுக கூட பொதுச் செயலாளர் தெரியும், பொருளாளருக்கு அந்த கட்சியினுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் தெரியும். ஆனா திராவிடர் கழகம்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த அரசியல் இயக்கத்திற்கு திமுகவை பெத்து போட்டு திராவிடர் கழகத்தை அவங்க அரசியல் இயக்கமாக வச்சிருக்கல, அறக்கட்டளையாக மாத்திட்டாங்க. அந்த திராவிடர் கழகத்தை ஆரம்பிச்ச ஈவே ராமசாமி என்கின்ற தந்தை பெரியாருக்கு பின்னு அவர் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அவருக்கு பின் வாரிசாக அம்மையார் மணியம்மை நிர்வாகம் செஞ்சாங்க. பெரியாரோட சொத்தெல்லாம் அம்மையார் மணியம்மை நிர்வாகம் செஞ்சாங்க. அவருக்கு பின் தற்போது வரை வீரமணி அவர்கள் அந்த சொத்துக்களை எல்லாம் நிர்வாகம் செய்து வருகிறார். அவருக்கு பின் வீரமணியினுடைய மகன் அன்பழகன் அதனுடைய நிர்வாக பொறுப்பை கவனிச்சுட்டு வர்றாரு. இவர்கள் இந்த திராவிடர் கழகத்தினுடைய அந்த அறக்கட்டளையினுடைய சொத்து மதிப்பு சொல்ற பாருங்க. சொத்து விவரங்கள்: பெரியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி, நாகம்மை ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி, பெரியார் தொடக்க பள்ளி திருச்சி, பெரியார் மணியம்மை பெண்கள் மேல்நிலை பள்ளி திருச்சி, நாகம்மையார் குழந்தைகள் இல்லம் திருச்சி, பெரியார் நூற்றாண்டு நினைவு மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி திருச்சி, பெரியார் நூற்றாண்டு மழலையர் பள்ளி திருச்சி, சாமி முதியோர் இல்லம் திருச்சி, பெரியார் மருந்தியல் மகளிர் கல்லூரி திருச்சி, பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் கல்லூரி, பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி ஜெயங்கொண்டான், பெரியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி சில்லாத்தூர் வெட்டிக்காடு, பெரியார் சமூக தொடர் கல்வி கல்லூரி பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் வணிகவியல் பயிற்சி மையம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை பெரியார் நகர் தஞ்சாவூர், பெரியார் மருத்துவமனை குடும்ப நல மையம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் ஊரக மரபுசாரா ஆற்றல் ஆய்வு கல்வியகம் பெரியார் நகர் தஞ்சாவூர், பெரியார் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் உயர் மண்டல ஆராய்ச்சி கழகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் பால் பண்ணை பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் கணினி மையம் திருச்சி, பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை திருச்சி, பெரியார் சமூக தொடர் கல்வி கல்லூரி திருச்சி, பெரியார் சுயமரியாதை திருமண நிலையம் சென்னை, பெரியார் தத்துவ கொள்கை பரப்பும் பன்னாட்டு அமைப்பு சென்னை, பெரியார் அருங்காட்சியகம் சென்னை, பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை சென்னை, பெரியார் நகர குடும்ப நல மையம் சென்னை, பெரியார் நகர நல்வாழ்வு மையம் சென்னை, பெரியார் IAS IPS பயிற்சி மையம் சென்னை, பெரியார் வழிகாட்டு மையம் சென்னை, பெரியார் கல்வியகம் சென்னை, பெரியார் இலவச சட்ட உதவி மையம் சென்னை, பெரியார் பகுத்தறிவு ஆய்வகம் மற்றும் நூலகம் சென்னை, பெரியார் கணினி ஆய்வு கல்வியகம் சென்னை, பெரியார் பயிற்சி மையம் சென்னை, பெரியார் ஆங்கில கல்வி பயிலகம் சென்னை, பெரியார் இலவச மருத்துவமனை சோழிங்கநல்லூர், பெரியார் மருத்துவமனை குடும்ப நல மையம் சோழிங்கநல்லூர், டாக்டர் மரகதம் மாரியப்பன் மருத்துவமனை சேலம், பெரியார் மகளிர் மேம்பாட்டு மறுமலர்ச்சி நிறுவனம் சென்னை, பெரியார் வலைக்காட்சி சென்னை, பெரியார் சுயமரியாதை ஊடகத்துறை சென்னை, பெரியார் மையம் பாம் நொலி புதுடெல்லி, பெரியார் மையம் ஜலோசா புதுடெல்லி. 46 சொத்துக்களை வச்சிருக்கான். இந்த சொத்துக்களுடைய மதிப்பு என்ன தெரியுமா என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே? பெரியாரோடைய சொத்துக்கள், திராவிடர் கழகத்தின் அறக்கட்டளையின் சொத்து மதிப்புகள் எவ்வளவு தெரியுமா? 1,00,000 கோடி. 1,00,000 கோடி. ஈரோட்டில் வெங்காய மண்டி வச்சு பொழைச்ச ஈர வெங்காயத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் 1,00,000 கோடி சொத்தை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள்.
இந்த பெரியாரைத்தான் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறோம். இப்ப சொல்லுங்க தாய் தமிழ் சொந்தங்கள், இந்த பெரியாரை எதிர்க்கணுமா வேண்டாமா? இந்த பெரியாருடைய திராவிடர் கொள்கையை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலிருந்து ஓட ஓட விரட்டி அடிக்கணும். வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழ்நாட்டிலிருந்து இந்த திராவிடம் என்கின்ற சித்தாந்தத்தை பிடுங்கி எறிய வேண்டிய முதல் பணி நமக்கு இருக்கு. முதல் பணி இருக்கு. அறக்கட்டளைனா அந்த அறக்கட்டளை யார் யாருக்கு வந்து பாத்தியப்பட்டிருக்கு அவன் மட்டும்தான் ஆண்டு ஆள முடியும். அவனுக்கு மட்டும்தான் பாத்தியப்பட்டிருக்கு. அவன் மட்டும்தான் ஆசைப்பட்டு ஆண்டு அனுபவிக்க முடியும். வேற யாரும் பண்ண முடியாது. 1,00,000 கோடி சொத்து எப்படியா வந்தது? எப்படி வந்தது கேட்டா சொல்லுவாங்க, திராவிடத்துல சமூக நீதி இருக்கு, பெண்களுக்கான விடுதலை இருக்கு, கிழிச்சது விடுதலை இருக்கு. என்ன சமூக நீதி? திராவிடர் கழகத்துல பெரியாருக்கு அப்புறம் மணியம்மை வந்தாங்க. மணியம்மைக்கு அப்புறம் கி வீரமணி வந்தாங்க. கி வீரமணிக்கு அப்புறம் வழக்கறிஞர் அருள்மொழி தானே வந்திருக்கணும். அவன் மகன் அன்பழகன் எதுக்கு வர்றான்? அங்க எங்க சமூக நீதி இருக்கு? எங்க இருக்கு? திமுக கழகத்தை ஆரம்பிச்சவர் அண்ணாதுரை, அதுக்கப்புறம் கருணாநிதி வர்றாரு. கருணாநிதிக்கு அப்புறம் எங்க அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தானே தலைவராக வந்திருக்கணும். எப்படியா முக ஸ்டாலின் வர்றான்? முக ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகனை விட முக ஸ்டாலினுக்கு திமுகவின் தலைவராக இருக்கு என்ன தகுதி இருக்கு? முக ஸ்டாலினை கூட விடுங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னங்க தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? இதான் சமூக நீதியா? இந்த மதிமுக வாரிசு அரசியல் கூடாது என்று மதிமுகவை ஆரம்பித்தவர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சவர் வைகோ பாலசாமி. மதிமுகவில் தலைவர் வைகோக்கு அப்புறம் மல்லை சத்யாகிரகியா வரணும். சமூக நீதி பேசக்கூடிய வைகோவுடைய கட்சிக்கு, மதிமுக கட்சிக்கு தலைவராக மல்லை சத்யாதான வரணும். எப்படி அவன் மகன் பேர் என்னது? வையாபுரியா? துரை வைகோ அவர் எப்படி வர்றாரு? இது எப்படி சமூக நீதி ஆகும்? இவன் ஒரு பேச்சு பேசுற. சமூக நீதிக்கு காவலர்கள் நாங்க தான். சமூக நீதியை கொண்டு வந்தது தந்தை பெரியார் திராவிடர்கள். சரியா, நீ தந்தை பெரியார்னே வச்சுக்கோயா. தமிழர்களுக்கு தந்தை பெரியார் நீதான், தமிழர் தந்தை பெரியார் தான். அப்ப மகங்க எங்களுக்கெல்லாம் சொத்தை பாதியா பிரிச்சு கொடு. 1,00,000 கோடி சொத்து வச்சிருக்கேல, தமிழர்கள் சொத்தை பிரிச்சு குடியா. சொத்தை பிரி. தனிப்பட்ட நாம் தமிழர் கட்சி கார்த்தியாக்கு வேணாம். மாநில மகளிர் பாசை எனக்கு வேண்டாயா. தமிழ்நாடு மக்களுடைய கஜானாவில் சேர்த்துறியா 1,00,000 கோடி சொத்தை சேரு. 1,00,000 கோடி சொத்து வச்சிருக்கேன். புதுடெல்லியில இருந்து தஞ்சாவூர், திருச்சி, சேலம், சென்னையில ஏகப்பட்ட இடத்துல 1,00,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்க திராவிடர் கழகம் அறக்கட்டளை. அதெல்லாம் எனக்கு தர வேண்டாம். தமிழ்நாட்டு மக்கள் பயன்படும் வகையில தமிழ்நாட்டு கஜானால சேர்த்து விடு. அதுக்கப்புறம் தமிழர் தந்தை பெரியார்னு பேசு. அதை தவிர்த்து பெரியார் தமிழர் தந்தைன்னு பேசின நான் இப்ப பேசிட்டேன்ல. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பெரியார் சிலையும் மானமுள்ள தமிழன் ஒட்டப்பா. என்ன பெரிய திராவிடம், என்ன பெரிய சித்தாந்தம். இந்த அரியலூர் மண்ணை முழுக்க சுண்ணாம்பு கல்லை எடுக்கிற, சிமெண்ட் ஃபேக்டரி எடுக்கிறேன்னு சொல்லி நாசமா போகுது. விவசாயம் இருக்கா? நெல் விளையிற பூமி இன்னைக்கு விவசாயம் இல்லை. காய்கறி போட்ட காய்கறி விளைய மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. எப்படி விளையும்? சுண்ணாம்பு கல்ல 3 அடிக்கு எடுக்கணும், மண்ணை 3 அடிக்கு எடுக்கணும். அதான் மைன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கிற அளவுகோல். இது வரைக்கும் தான் வந்து ஒரு 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 அளவுகோல் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் தான் எடுக்கணும். நீ தான் 10 அடி தாண்டி 20 அடி தாண்டி 30 அடி வரைக்கும் சுண்ணாம்பு கல் எடுத்தா மண்ணின் வளம் எங்க இருக்கும்? ஒரு காலத்துல அரியலூர்ல 20 அடியில போட்டா தண்ணி வரும். 20 அடியில தண்ணி வந்தது. இன்னைக்கு 200 அடி போனாலும் அரியலூர்ல தண்ணி வரல. 200 அடி போர் போட்டாலும் அரியலூர்ல தண்ணி வரல. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இவன் விட்டுருவான்னு நினைச்சிருக்கீங்களா? இந்த சிமெண்ட் ஃபேக்டரி, டால்மியா, அல்ட்ராடெக், செட்டிநாடு, ராம்கோ, அரசு சிமெண்ட் ஃபேக்டரி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு தமிழர்களுடைய சிமெண்ட் ஃபேக்டரி. சிமெண்ட் தேவைகளுக்கு மட்டும்தான் இவன் சிமெண்ட் தயாரிக்கிறானா? சுண்ணாம்புகள் எடுக்கிறானா? இல்லையே, ஒட்டுமொத்த உலகத்துக்கு எடுக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க அரியலூர் மண்ணு கல்வியில பின்தங்கிய மண்ணு, பொருளாதாரத்துல பின்தங்கிய மண்ணு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்க மண்ணில் இருக்கக்கூடிய சிமெண்ட் ஃபேக்டரியில உலக முதலாளிகள், தனியார் முதலாளிகள், உலக பெரும் முதலாளிகள் இன்வெஸ்ட் பண்ணி உட்கார்ந்துருக்கான், முதலீடு பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். 20 விழுக்காடு 25 விழுக்காடு அரியலூர்ல சிமெண்ட் ஃபேக்டரியில வெளிநாட்டுக்கார முதலீடு பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். அது எதுவாவது உங்களுக்கு வந்திருக்கா? ஏதாவது ஒண்ணா உங்களுக்கு வந்திருக்கா? சாலை வசதி, சாலை குடிநீர் வசதியா வந்திருக்கா? கரண்ட் வசதியா வந்திருக்கா? அரியலூர் சிவசங்கர் மட்டும்தான் அமுல் பேபி மாதிரி உட்கார்ந்துருக்காரு. நான் அங்க இருந்து வர்றேன், கைகாட்டில இருந்து விக்ரமங்கலம் வர்றேன், எல்லாம் கையில கட்டிக்கிட்டு சோகமா, கையிலே ஒரு சட்டை, ஒரு பனியனு, தோல்ல ஒரு துண்டு, இதோட கிடைக்கிறீங்களா? இதெல்லாம் மாற்ற வேணாமா?
திரும்ப நீங்க திமுக ஓட்டு போடுங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க. சிவசங்கரன் மேலும் அமுல் பேவியா மாறுவாரு, நாம மேலும் நோஞ்சானாக மாறுவோம். அதே இது நீங்க நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. சிவசங்கரன் தியாகி ஆயிடுவாரு. தியாகிதான் தெரியாதுல, திகாருக்கு போயிடுவாரு. அவர் பண்ண ஊழலுக்கு 5 வருஷத்துல நீ 25,000 கோடி அடிக்கிற. மொத்தமா அரசு போக்குவரத்து கழகத்துக்கு 50,000 கோடி கடன் இழுத்து வைக்கிற அப்படின்னா நீ எவ்வளவு செஞ்சிருப்ப, எவ்வளவு இழுத்திருப்ப. இதெல்லாம் மாத்த வேணாமா? மாத்தணும். நாங்க வந்தா என்னங்க செய்வோம்? இந்த சுண்ணாம்பு கல்லு தோண்டி தோண்டி வச்சிருக்கான் பாத்தீங்களா, அதுல எல்லாம் மரத்தை நடுவோம். எங்களுக்கு வாக்குகளை விட இந்த மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். மரம் ரொம்ப முக்கியம், இயற்கை ரொம்ப முக்கியம், சுற்றுச்சூழல் முக்கியம். சுற்றுச்சூழல் முக்கியம். 10 ஆண்டுகள் கழிச்சு இந்த மண்ணில் நடக்காது. ஒருவேளை நடந்ததுன்னா ஏதோ ஒரு பேரிடர் வருது, ஏதோ ஒரு பூகம்பம் வருது, நிலநடுக்கம் வருது, எங்கேயா போவான் இந்த மக்கள்? எங்க போவான்? கொரோனா வந்துச்சு, கொரோனா மாதிரி ஒரு இயற்கை பேரிடர், ஒரு தொற்று நோய் கிருமி திரும்ப வந்துருச்சு அப்படின்னா எவனாவது சிமெண்ட்டை திங்க முடியுமாயா? சோத்தை தான் திங்க முடியும், காய்கறியை தான் திங்க முடியும். அப்ப சிமெண்ட் ஃபேக்டரி இங்க வேணுமா? நீ தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மட்டும், தமிழ்நாட்டு தேவைக்கு மட்டும் சிமெண்ட் தயாரிக்கிறியா? உலக தேவைக்கு சிமெண்ட் தயாரிக்கிற, உலக தேவைக்கு. அதுக்கு ஏன் மண்ணி ஏன் பாலைவன நாடா மாறணும்? பாலைவன நாடா ஏன் மண்ணி ஏன் மாறணும்? யாரும் பேச மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து இயற்கையை பேணி காக்கணும், நீர்வளத்தை மேம்படுத்தணும், நீர்நிலைகளை பேணி காக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் சொல்லி நாம் தமிழர் கட்சியை தவிர ஒருத்தன் பேச மாட்டான். நான் சவால் விடுறேன். போன முறை ஜெயங்கொண்டத்தில் கூட்டம், பொதுக்கூட்டம், இதே சிவசங்கர் அவர்களுக்கு நான் ஒரு சவால் விட்டேன். ஐயா, இப்படி கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்களே, அரசு போக்குவரத்து கழகத்தை தனியாருக்கு தாரையை வார்த்துட்டு இருக்கிறீங்களே, இது பத்தி ஏதாவது கருத்து சொல்லுங்க அப்படின்னு. அதுல இருந்து அவர் ஆளே காணும். இல்லைன்னா எங்க அண்ணன் ஆடு மாடு கூட பேசிட்டு இருக்கிறாரு, அவர் ஒரு போலி அரசியல்வாதி. யாரையா போலி அரசியல்வாதி? சீமானா போலி அரசியல்வாதியா? ஏயா, மக்கள் பயன்படுத்துகின்ற, அன்றாடம் பயன்படுத்துகின்ற அரசு போக்குவரத்து துறையில அவ்வளவு ஊழல் பண்ணிட்டு இருக்க நீதாயா போலி அரசியல்வாதி? அண்ணன் சிவசங்கரன் அவர்களே, நீங்க தான் போலி அரசியல்வாதி. மக்கள் வாழணும்னா மக்கள் மட்டும் வாழ முடியுமா? இங்க இருக்கக்கூடிய மரம் வாழணும், இலைதலைகளை சாப்பிடக்கூடிய ஆடு மாடு வாழணும். மிக முக்கியமாக தண்ணிங்க. இந்த 1 லிட்டர் தண்ணி இருக்கு பாத்தீங்களா, இந்த 1 லிட்டர் தண்ணி பாட்டில், இந்த 1 லிட்டர் தண்ணி பாட்டில் எவ்வளவு லிட்டர் தண்ணி இருக்கு? எத்தனை லிட்டர் தண்ணி இருக்கு 1 லிட்டர் தண்ணியில? தண்ணி பாட்டில் 1 லிட்டர் தண்ணின்னு சொல்லாதீங்க, 6 லிட்டர் தண்ணி இது குடிச்சிட்டு வச்சிருக்கு. 6 லிட்டர் தண்ணி. ஏங்க, 1 லிட்டர் பாட்டில் 1 லிட்டர் தண்ணி தாங்க இருக்கும். இந்த பாட்டில் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டில் தயாரிக்கிற இடத்துல இருந்து நமக்கு சேர்றதுக்கு 5 லிட்டர் தண்ணி தேவைப்படும். இந்த பிளாஸ்டிக் பாட்டில தயாரிக்கிறதுக்கு 5 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அது எங்க இருந்து வரும்? பூமிக்குள்ள இருந்து எடுப்பான். விர்ச்சுவல் வாட்டர், மறைநீர் கொள்கையை பத்தி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவாரா? இல்ல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவாங்களா? ஒருத்தரும் பேச மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் மறைநீர் கொள்கையை பேசுவோம். ஏன்? நிலத்தடி நீர் உங்களுக்கானதா, மனிதர்களுக்கானதா? அது மரங்களுக்கானது. பெரிய ஆலமரம் மேல அவ்வளவு கனமா இருக்கும். ஆனா அவ்வளவு கனமா இருக்கக்கூடிய மரம், அந்த மரத்தினோட வேறு, மேல இருக்கக்கூடிய மரம், கிளை எல்லாத்தையும் விட, தண்டு எல்லாத்தையும் விட கீழே இருக்கக்கூடிய வேறு மிக மிக கனமா இருக்கும். அதுலயும் ஆணி வேறு இல்ல, ஆணி வேர்ல இருந்து பிரியக்கூடிய பக்கவாட்டு வேர் ரொம்ப அதிகமா இருக்கும். பக்கவாட்டு வேர்ல இருந்து சின்ன சின்ன முடி மாதிரி இருக்கும், சின்ன வேர் கால்கள், வேர் மயில்கள். அந்த வேர் மயிருக்கு அவ்வளவு கனம் இருக்கும். அதுக்குத்தாயா நிலத்தடி நீர் பயன்படணும், அதுக்குத்தான் நிலத்தடி நீர் பயன்படணும். நமக்கு இல்ல. நமக்கு என்ன நீர்? நமக்கு வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை நீர் தான் நமக்கான குடிநீர், ஆடு மாடுகளுக்கான குடிநீர். நமக்கான குடிநீர் கிடையாது நிலத்தடி நீர். ஆனா இங்க அப்படி இருக்கா? இந்த சூழலை மாத்தணுமா, மாத்த வேணாமா? இந்த சூழலை மாத்தணும் தான் நாம் தமிழர் கட்சி நினைக்கிறோம். நாங்க வந்தா இங்க இருக்கக்கூடிய சிமெண்ட் ஃபேக்டரிக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு சிமெண்ட் தேவைப்படுதோ அதை மட்டும் நீ தயாரி. இந்த அரசாங்கங்கள் கொடுத்திருக்கக்கூடிய விதிமுறைகள் படி நீ சிமெண்ட் ஃபேக்டரியை நடத்துறதுக்கு வக்கு இருந்தா நடத்து, இல்லைன்னா உன் சிமெண்ட் ஃபேக்டரியை மூடு. நான் விவசாயத்தை வச்சு, என் மக்களை வச்சு, என் மக்களோட உழைப்பை வச்சு நான் பொழைச்சிக்குவேன். கட்டாயம் பொழைச்சிக்குவேன். நான் கட்டாயம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அதான் சொல்லுவார். எவ்வளவு பெரிய பாருங்க, அரியலூர் மாவட்டம் முழுக்க போய் பாருங்க. எத்தனை கம்பெனி வச்சிருக்கான் பாருங்க. அது ஒன்னாவது நமக்கு திரும்ப வருதா? ஒன்னாவது
இந்த கம்பெனிக்காரன் நமக்கு வந்து ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கான், இந்த கம்பெனிக்காரன் இந்த மக்களுக்கு வந்து ஒரு அரசு மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்கான், இந்த கம்பெனிக்காரன் ஒரு நல்ல சாலை வசதிகளை போட்டு கொடுத்தான். ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க விவசாயம் வந்து ஒரு சாதாரண ஒரு தொழிலே, அது வாழ்வியல் முறை. வாழ்வியல் முறை. விவசாயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க, சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ கூட வந்து சமீபத்தில் கூட ஸ்டாலின் அவர்கள் ஒரு தூத்துக்குடியில் போய் ஒரு கார் கம்பெனியை வந்து திறந்து வச்சார், வின்ஃபாஸ்ட் அப்படின்னு. அது வியட்நாம்காரர் இருக்க வந்தீங்களா, வியட்நாம் நாட்டை சொந்தமாக கொண்டிருந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் அது. அந்த வின்ஃபாஸ்டினுடைய முதலாளி என்ன தெரியுமா பிஸ்னஸ் பண்ணார்? முதல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறார். என்ன தெரியுமா? மக்கள் சாப்பிடக்கூடிய நூடுல்ஸ் தான் செஞ்சு கொடுத்துருக்காரு. விவசாயம், உணவுப் பொருள் உற்பத்தி, உணவு விற்பனை மூலமாக தான் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருக்கிறார் வின்ஃபாஸ்டினுடைய நிறுவனம். அவன் வியட்நாமு இப்படி பாம்பாட்டம் இருக்குங்க, பசிபிக் ஓஷனில் இப்படி பாம்பாட்டம் இருக்கும். அந்த நாட்டில் இருந்து கூட ஒருத்தன் தப்பி பொழைச்சி கார் தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தை வெளிநாட்டில் வந்து நிறுவ முடியும். ஆனால் அந்த ஈத்த 50 ஆண்டுகளை தமிழ்நாட்டை நாங்கள் தான் வாழ வச்சோம், தமிழர்களை நாங்கள் தான் படிக்க வச்சோம், தமிழர்களுக்கு நாங்கள் தான் பேண்ட் போட்டு விட்டோம், தமிழர்களுக்கு நாங்கள் தான் ஜட்டி போட்டு விட்டோம், தமிழர்களுக்கு நாங்கள் தான் சட்டை போட்டு விட்டோம் என்று பீத்திக்கின்ற திமுக அதிமுக இந்த 50 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு தொழில் முனைவோர் கூட தமிழ்நாட்டிலிருந்து உருவாகல. ஒரு கார் கம்பெனி முதலாளி இல்லை, ஒரு கார் கம்பெனி முதலாளி இல்லை. சாதாரண நாடுல இருந்து வர்றான், சாதாரண நாடுகள்ல இருந்து வர்றான். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நம்மளை படிக்க வச்சார். அவர் ஆட்சியிலிருந்து இறங்கும்போது 1923 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கும் போது 28,000 பள்ளிகள் இருந்தது. 28,000 பள்ளிகள் இருந்தது. பல இன்ஜினியரிங் கல்லூரிகளை திறந்தாரு, மருத்துவ கல்லூரிகளை திறந்தாரு, ஐடிஐ திறந்தாரு, எத்தனையோ மக்கள் படிக்கக்கூடிய விஷயத்தை திறந்தாரு. காமராஜர் அவர்கள் மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிக்கூடத்தில் சோறு போட்டு படிக்க வைக்கல, சாதாரண பொதுமக்களும் படிக்கணும்னு சொல்லி 1954 அவர் ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாடு முழுக்க இருந்த பொது நூலகங்களுடைய எண்ணிக்கை வெறும் 11 தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களும் நூலகத்துக்கு போய் படிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க பல நூற்றுக்கணக்கான நூலகங்களை திறக்கும் போது அவர் ஆட்சியை விட்டு வெளியே வரும்போது 1963ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்த ஒட்டுமொத்த பொது நூலகங்களினுடைய எண்ணிக்கை 747 நூலகங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது. பொதுமக்களும் படிக்க வேண்டும். 11 நூலகங்கள் எங்க இருக்கு? 747 நூலகங்கள் எங்க இருக்கு? தலைவர்கள் அப்படி இருந்தாங்க. நாம சினிமா கவர்ச்சியில வாக்குக்கு காசு கொடுத்தா, வாக்குக்கு காசு எப்படிங்க வருது? எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள் வந்து மதுபானத்தை பற்றி 2016ஆம் ஆண்டு பேசுவாங்க, திமுக காரங்க பேசுகிறாங்க, நாங்கள் வந்த மதுபானத்தை ஒழிச்சிடுவோன்னு. கட்சி ஆட்சிக்கு வரல, அதுக்கப்புறம் மதுபானத்தை பற்றி பேசவே இல்லை. ஆனால் நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இருக்கோம்ல, நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் எங்களுடைய முதல் பணி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடுவது. இதை சொன்ன ஆண்களை யாரும் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் சொல்லுவோம். காரணம் என்ன? நீங்க சாராயத்தை கையில் எடுத்தீங்க, இந்திக்காரன் சிமெண்ட் ஃபேக்டரிக்குள்ள வந்துட்டான். இன்னைக்கு அவன் சிமெண்ட் ஃபேக்டரிக்குள்ள வந்திருக்கிறான், நாளைக்கு விக்கிரமமங்கலத்தினுடைய வார்டு கவுன்சிலராக மாறிடுவான். 7 லட்சம் பீகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை கொடுக்க போகிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அதற்கு வாய் பொத்தி, காதை பொத்தி, கண்ணை பொத்தி குரங்காக மாறி இருக்கிற எதிர்க்கட்சியின் தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கும் அக்கறை இல்லை. 7 லட்சம் பீகாரி வாக்காளர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது என்று போராடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்க மட்டும்தான். நீங்க வார்டு கவுன்சிலருக்கு சர்மாவோ இல்ல பீகாரிக்காரையோ எவனாவது சிங்கையோ கொண்டு வருவீங்க. எங்க விக்கிரமமங்கலத்தில் வந்து தண்ணி வரலைங்க, தெருவிளக்கு எரியலைங்கன்னு சொல்லி வார்டு கவுன்சிலர் போய் பார்க்க போறீங்க. அவன் கேட்க போறான், கே போல ஐயோ என்னமோ பேசுறானே, என்ன பேசுறான்னு புரியல. ஐயா தண்ணி வரலைங்க, கே தண்ணி அப்படின்னு கேட்க போறான். பானி 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 பானி. நம்ம தான் வந்து கொள்கையை பார்த்து ஓட்டு போடுறது இல்லையே, கொடுக்கக்கூடிய நோட்டை பார்த்து ஓட்டு போடுறான். திமுக காரன் 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தா இந்திக்காரன் 2000 ரூபா நோட்டை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான், ஓட்டை வாங்கிட்டு போயிடுவான். இது நடக்காதுலாம் சொல்லாதீங்க, கட்டாயம் நடக்கும். அதுக்குள்ள விழிச்சுக்கணும்.